ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க விஜய். இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. செம்மையான ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ். அவங்க குரூப்போட சேர்ந்து ஆடினா வித் கான்ஃபிடென்ட்டோட. அது என்ன டான்ஸ் காம்படிஷன், எப்படி அவங்க பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமா வந்து ஒரு சமத்து குழந்தை. அவன் வர முடியலன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு காய்ச்சலே நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அனுப்பிச்சி விட்டு நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ண கீழே வருவேன். எங்கள் அம்மாவை இழுத்துட்டு கூட்டிகிட்டு வரான். இன்னொன்று 9:30 ஷார்ப்பாக வர சொன்னாங்க. நாங்கள் 10க்கு தான் கிளம்புறோம். நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. டைமு கிளம்புங்க. ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் டான்ஸுக்கு போனப்போ 1 மணிக்கு தான் அவங்க டான்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம போகிற டைமுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கணும். முன்ன பின்ன லேட்டாகவும் சரி, அதனால் பொறுமையாக போவோம். அவசரமாக சாப்பிடாம போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு தான், டென்ஷன் தான். நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் சேஃபாக போகணும். ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் வந்து பொறுமையாகவே போகலான்னு முடிவு பண்ணி அவங்கள கிளப்பி விட்டேன். பாசத்தை பாருங்கள். எல்லாத்துக்கும் முத்தம் கொடுப்பேன், எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டான். அவங்க அக்கா கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்தா, எனக்கு முத்தம் கொடுத்தா. சுண்டுது, போய் கொஞ்சம் மருந்து குடிச்சிட்டு தூங்க. லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. ஆனால் வந்து காலையிலேயே அவங்க வந்து ரிஹர்சல் வார்ம் அப் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 12-12:30 ஆயிருமா. ரிஹர்சல் வார்ம் அப் முடிச்சுட்டு ஒரு பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ் மாற்றி மேக்கப் போட்டு காம்படிஷன் போகணும். இன்றைக்கி வந்து ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால் திருச்சியில் நேற்று மழை பெஞ்சுது. கிளைமேட்டே ரொம்ப ட்ரிஸ்லிங்காக, ரொம்ப சாஃப்டாக, இந்த குற்றாலம் கொடைக்கானல் இருக்க மாதிரி இருக்குது. மைல்டாக இருக்குது. அதனால் வந்து வண்டியில் வந்ததே தெரியல. சரி, சரசையும் பேசி தான் இறக்கி விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ நேரம் கீழே உட்காந்துருக்கிறது, முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு காம்படிஷன் எங்கே நடக்குதோ அந்த ஏரியாவில் போய் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம்ல, அதுக்காக நான் கிளம்பிட்டேன். நான் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கெலாம் பிரசித்தியாவை ஒரு 2 to 3 இயர்ஸாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்மளும் நிறைய விஷயம் கற்றுக்குவோம். நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போன காம்படிஷனில் ஒரு 50 பார்ட்டிசிபெண்ட் இருக்காங்கன்னா, இப்போ 150 பார்ட்டிசிபெண்ட்ஸ் கலந்துக்கிற அளவுக்கு மக்கள் எல்லா ஊர்லேருந்து அவங்க பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூப்பிட்டு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க குழந்தைகளை டேலண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறப்ப தான் அவங்களுக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ட்டு, ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் போகும். இந்த வருஷத்தில் பிரசித்தியாவோட செகண்ட் காம்படிஷனுக்கு இது. ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் பேட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட்டுங்க. குழந்தைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி டான்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம காலையிலேயே ஆடி முடிச்சிடலாம், மதியானம் ஆடி முடிச்சிடலாம். ஆனால் ரிசல்ட்டு லாஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. அது வரையும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஈவெண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டேங்க. இதில் ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியோட ஸ்லாட் டைம் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான். நம்ம இப்போ தான் மணி வந்து 11 ஆகுது. சோலோ ரவுண்டு, ஜூனியர், சீனியர்லாம் ஸ்லாட் வைஸ் போயிட்டுருக்கு. குரூப்பெல்லாம் எப்பயுமே சாயங்காலம் வரும். அதோட ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு லாஸ்ட்டாக தான் வரும். ஈவினிங் ஒரு 8 மணி ஆயிரும். அது வரையும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கணும். எங்கள் அம்மா இப்போ தான் ஃபோன் பேசிட்டு வச்சாங்க, ரோமா சமத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வேறு அப்பா பேசி இப்போ நீ வந்துடுறேன் என் கூட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கு. சரசா கூப்பிட்டா வரமாட்டேன், நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன்ட்டா. நம்மளுக்கு அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வந்துடும். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸு, நம்ம டான்ஸ் ஆனது வைப் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும். வெளியில் உள்ளேலாம் நான் ஸ்டேஜ்லலாம் ஆனது கிடையாது, வைக்கப்பட்டு. அந்த ஒரு வைப் வந்துடும்ல. எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வின் பண்ணணும், இல்லைனா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அப்படியே நான் வளர்ந்துட்டேன். அதெல்லாம் தப்புன்றது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சக்ஸஸும் ஃபெயிலியரும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அதை ஃபீல் பண்ண முடியும். வெற்றி மட்டுமே எப்பயுமே நிலையாக கிடச்சிட்டு இருக்காது. தோல்வியை தாண்டிய வெற்றி தான் நம்மளோட லைஃப்பை ஸ்ட்ராங்காக ஆக்கும். இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசனு. போய் அப்படியே பார்த்துட்ருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கே டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷேக், அவர் பேர் எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அதில் போட்டிருந்துச்சு. அவர் தான் கெஸ்ட்டாக வர்றாரு. அவரையும் பார்த்துட்டு சாயங்காலம் ஜெயிச்சாங்கன்னா பரிசை வாங்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போவோம். பிரசி குட்டா டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிஞ்சுதா குட்டா? இப்போ என்ன பண்ண போறீங்க? ஓகே, ஹேர் ஸ்டைல் பண்ணலாமா? அதுக்கு தான் வலிக்கும். நான் கஷ்டப்பட்டு பின்ன போகிறேன், எனக்கு வலிக்காது, உனக்கு தான் வலிக்கும். ஆரம்பிக்கலாமா? என்னது உனக்கு தான் அதெல்லாம், உனக்கு தான் அதெல்லாம். இங்கே இந்த இடம் சூப்பராக இருக்குது பாரு. நான் உனக்காக தான் இந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்கேன். ஜாலியாக இருக்குல்ல, காற்று செமையாக வருது. என்ன வா வாட் வா தண்ணி டேங்கா? அங்கே மேலே போய் ஒரு டான்ஸ் ஆடிட்டு வரலாமா? ரோமா கிட்ட வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். போய் சொல்வதெல்லாம் உண்மை.
பிரசித்தியா நானும் உனக்கு ஈக்குவல் கலர் வந்துட்டு பிரசித்தியா அப்படியா? உனக்கு தெரியலையா? தெரியலே. ஏய் நானும் கலர் ஆயிட்டேன். இங்க பத்தியா நானும் அந்த மாதிரி கலர் ஒரு இயரிங் கூட எடுக்காம ஏன் இது போதும்ல? இதெல்லாம் நான் கொடுக்க முடியா? அம்மா மாஸ்டர் நீங்க தான் போட சொன்னாரு. ரிங் இல்லன்னு சொல்லிடு. ரிங் இல்ல மாஸ்டர். பிரசித்தியா தலையில் இப்படி ஒரு ஹாஸ்டல். இன்னும் பாதி தான் முடிச்சிருக்கேன். செம்மையா இருக்கு பிரசித்தியா. தலையை களைச்சா கையை ஒடிச்சு விட்டுருவேன். தொடாத களைஞ்சிரும். அப்புறம் திரும்பி மலர்ந்து பின்னுவேன். இந்த ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் வேணா சொல்லுங்க, நான் அப்புறமா போட்டு விடுறேன். ஓகே ரோவாக்கு தானே? உனக்கு தான். அழகா இருக்கு. குழந்தைங்களாம் ஆடினாங்க பாருங்க. அவங்களாம் வந்து 10th கீழே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடினது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க. அப்படி ஒரு டான்ஸ் பார்க்கவே வந்து நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியல. ஸோ அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கே டான்ஸ் எல்லாம் பார்த்தோங்க. இங்கே மொராய் சிட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ அங்கே சாப்பிட போனோம். அவ்வளோ டேஸ்ட் பிடிக்கல. ஈவென்ட்க்கு பின் சைட் போய் பார்த்தா அங்கேயே ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ தேங்க் காடுன்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டோம். கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா திரும்பி டான்ஸ் ஆடணும்ல. ஏஷியன் பைக்ஸ் இல்லை, ஆசி பைக்ஸ். சரி நல்லா போய் ஆடுப்போம். எனக்கு பர்சனலாக இந்த பசங்க ஆடின பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பேய் கான்செப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்ப்ரெஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எந்த டான்ஸ் ஸ்கூல்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. ஒருவேளை அந்த டான்ஸ் ஸ்கூல் பசங்க யாராவது பார்க்குறீங்க இல்லை உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.
நிஜத்தில் அவங்க ஆடுறது வேற ஒரு பாட்டுக்குங்க. நான் வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால நான் வேற மியூசிக் கொடுத்து வச்சிருக்கிறேன். எல்லா டான்ஸும் அப்படி தான். ஸோ ஆனால் வந்து அவங்க ஆடினது வந்து செம்மையாக இருந்தது, நல்ல பவர் பேக்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸு. நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா? மாஸ்டர் திருப்பி ஸ்டூடியோ போகணுன்னாரு. நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன் கிளம்பலாம். ஓகே, சூப்பராக ஆடினீங்க எல்லாரும். தேங்க்யூ. காம்படிஷன் ஆடி முடிச்சாச்சு. இந்த டைம் வந்து ப்ரைஸ் கிடைக்கல, எல்லாமே சூப்பராக ஆடினாங்க. இவங்க டீமும் செம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் கம்பேரிட்டிவ்லி அடுத்தவங்க ஆனதுனால இந்த டைம் எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கல. நடுவில் வந்து ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு டீ சாப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து போபோ டீ குடிக்கணும்னா குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் ஹிந்தி படிக்கணும். ஏன்னா நாளைக்கு ஹிந்தி எக்ஸாம் இப்போயே படித்தா தான், இல்லைன்னா நாளைக்கு கால அவசரமாக படிக்க முடியாது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிப்பேர் டு ஸ்டடி அந்த மைண்டுக்கு வந்தா இப்போ அடுத்தது. ஏம்மா ஹிந்தி படிச்சிட்டியாம்மா? ஏ கவுமே ஏ கிஷன் ரகதாத்தா. சரி சொல்லி கொடுத்துருங்க. சரி. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு பிரசித்தியா ஹிந்தி படிச்சுட்டு இருக்கா. டயர்டாயிருவா பேத்தி. வரப்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யணுட்டு மதியானமே செய்ய சொன்ன செய்யலை. இப்போ வந்து சுட சுட செஞ்சு தரேன்னு மட்டன் சுக்கா ஒரு பக்கமும் ஈரல் சுக்கா ஒரு பக்கமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா பெப்பர் போட்டு ரெடி பண்ணி தரேன் இருக்காங்க. படித்த சாதம் ரசம். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். பிரசித்தியா வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக ஆடினா. ஃபஸ்ட் டைம் குரூப் டான்ஸ் வந்து ஆடியிருக்கா. ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா குரூப்பில் வந்து காம்படிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ப்ரெசன்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சின்ன சின்ன மிஸ்டேக் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. காம்படிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டான்ஸு. நம்ம ஒருத்தவங்க மிஸ்டேக்கால் ஒரு டீமே தோற்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி செம கான்ஃபிடண்ட்டாக ஆடி இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல் வரப்போது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளதை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய், பாய்.